வழக்கமாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய அரசியல் குறித்து நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள், அவருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் அது உண்மைதானா அப்படின்னு சொல்லி நம்ம விசாரித்து பார்க்கும்போது, ஆமாம், சீமான் கயல்வெளி தம்பதிக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம உறுதிப்படுத்தியிருக்கிறோம். முதல்ல அண்ணன் சீமானவர்களுக்கு இந்த இடத்துல நம்ம வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சீமானவர்களுக்கு 60 வயதில் குழந்தை தேவைதானா? அந்த குழந்தை வளர்ந்து ஒரு 15-20 வயதாகும் போது சீமானவர்களுக்கு 80 வயதாயிடுமே, குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு இது சரியான வயது தானா அப்படிங்கிற விமர்சனங்களை நிறைய பேர் முன்வைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. குழந்தை இன்னைக்கு காலகட்டத்தில் பெற்றுக்கணுமா, அதுவும் ஒரு 3-4 குழந்தைகள் பெற்றுக்கணுமா அப்படிங்கிற கேள்வியை இது கண்டிப்பாக எழுப்பும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் செய்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வரலாற்று சாதனை. இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு 60 வயதில் குழந்தை அப்படிங்கிறது பிறந்தது கிடையாது. அதை அண்ணன் சீமானவர்கள் தான் முதல் முறையாக நிகழ்த்தி காட்டியிருக்கார். இது மூலமாக தமிழ் சமுதாயத்திற்கு அண்ணன் சீமான் என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிறத நம்ம உற்று நோக்கி பார்க்க வேண்டியிருக்கு. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் 4ஆவதாக பிறக்கக்கூடிய குழந்தைக்கு நாங்கள் 40,000 பணம் கொடுக்குறோம் அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்கிறார். 4 குழந்தைக்கா? இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 2வது குழந்தைன்னு போய் நின்னா அவன் நாக்க பிடிங்கிட்டு சாகிற மாதிரி பேசுகிறான். ஏதோ தேச துரோக குற்றத்தை பண்ணிட்டு வந்தவன் மாதிரி எங்களை நடத்துகிறான். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு 4வது குழந்தைக்கு 40,000 தராரா? என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். வடக்கில் அவன் 10-15ன்னு குழந்தை பெற்று தள்ளிக்கிட்டே இருக்கான். மிகப்பெரிய அளவில் பாஜகவிற்கு அது ஒரு விதமாக ஆதரவாக போய்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு இனமும் தன்னுடைய இனத்தை பெருக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பிறப்பு விகிதாச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப குறைந்து காணப்படுகிறது. எல்லாருமே ஒரு குழந்தைக்கு மேலே பெற்றுக்கலாமா, அதை வளர்க்க முடியுமா, பொருளாதார ரீதியாக நம்ம ரொம்ப டவுனாக இருக்குமே, 2 குழந்தை 3 குழந்தை பெற்றுக்கலான்னு வாயளவில் சொல்லலாம். ஆனால் அதை பெற்று வளர்க்குறது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி ஒரு பிரைவேட் ஸ்கூலில் ஒரு குழந்தைய சேர்த்து படிக்க வச்சு அது ஒரு ஆளாக்கி அதுக்கு கல்யாணம் அப்படின்னு பண்ணி வைக்கிறதுக்குள்ளே உயிரே போயிடுதே அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நம்மளுடைய விகிதாச்சாரம், பிறப்பு விகிதாச்சாரம் அப்படிங்கிறது குறைந்து கொண்டே வருகிறது. பிறமொழியாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வருது. சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயத்தினால ஆந்திராவில், தெலுங்கானாவில் குழந்தை பெற்றுக்கவங்களுடைய அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கியிருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுடைய நிலை என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு மேலே பெற்றுட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் நின்னோன்னா நம்மளை மேலையும் கீழையும் பார்க்குறான், அவமானப்படுத்துகிறான், காப்பர்ட்டியை பொருத்தி விட்டுறான், குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிடலாமான்னு சொல்கிறான். இது எல்லாத்துக்குமே ஒரு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அண்ணன் சீமானவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறத நான் பார்க்குறேன். ஒரு குழந்தைய இந்த வயசில் தான் பெற்றுக்கணும், 30 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிடணும், 35 வயசுக்குள்ளே குழந்தை பெற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் பிரேக் பண்ணி 60 வயதுலையும் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். அதில் எந்த தவறும் இல்லை. அதாவது குழந்தை பெற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறத நம்ம இந்த வயதுக்குள்ளே தான் பண்ணணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி, வயது ஒரு பொருட்டு இல்லை, நம்ம குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சா அது எந்த வயதுலையுமே பண்ணிக்க முடியும் அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் ஒரு முன்னோடியாக திகழ்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக தமிழ் தேசிய தளத்தில் பயணிக்கக்கூடிய நபர்கள் உங்ககிட்ட பொருளாதாரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்ணை மூடிட்டு 4-5 குழந்தைகள் கூட பெற்றுக்குங்க. இல்லை, நாங்கள் பொருளாதாரத்தில் கொஞ்சம் நலிவாக இருக்கோம், அந்த அளவுக்கு நானும் என் மனைவி 2 பேரும் போய் சம்பாரித்து தான் நாங்கள் குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழல் இருக்குது, எங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு சொந்த வீடு இல்லை, நாங்கள் டே டு டே லைஃபே ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் மினிமம் 2 குழந்தையாவது பெற்றுக்குங்க. ஏன்னா ஒரு குழந்தைன்னு நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த தமிழ் இனம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டமாக திரளாது. இப்பயே உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசியத்திற்கான வாக்கு அப்படிங்கிறது 8 விழுக்காட்டிலிருந்து 4 விழுக்காடாக குறைந்திருக்கு. தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போது 20-30 ஆண்டுகளில் நம்மளுடைய அரசியல் அப்படிங்கிறது எழுச்சி பெறணும் அப்படின்னா, தமிழ் தேசியவாதிகளாக நீங்கள் நல்ல பொருளாதாரத்தில் இருக்கீங்க அப்படின்னா அடுத்தடுத்த குழந்தைகளுக்கான முயற்சியை பண்ணுங்கள். அது அப்படி தான் இதை நம்ம எடுத்துக்க முடியும். அண்ணன் சீமானவர்கள் வயது தடை இல்லை,
நீ வந்து உன்னோட மனைவியோட சேர்ந்து குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சேன்னா அதை எந்த வயசுலையும் பெற்றுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நேரடியாக செய்து காட்டியிருக்கிறார். அதுக்கு உண்மையிலே அண்ணன் சீமானவர்களுக்கு வாழ்த்து அப்படிங்கிறத நம்மளால் சொல்லாமல் இருக்க முடியாது. அண்ணன் சீமானவர்கள் இந்த வயதில் வந்து குழந்தை பெற்றுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இதை நெகட்டிவாக பேசுகிற ஒருத்தன் இருப்பான், அவனுங்களுக்கு வேற வேலை பொழப்பு கிடையாது, அண்ணன் சீமானவர்கள் எது பண்ணாலும் அவதூறு பரப்பக்கூடிய அயோக்கிய பல்லுகளாக இருப்பாங்க, அவங்கள பற்றி நம்ம பேசி நேரத்தை வீணடிக்க வேணாம். ஆனால் இதில் என்னென்ன மாதிரியான பாசிட்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சீமானவர்கள் மேடையில் பேசும்போது, டேய் ஒரு 1/2 கிலோ மாட்டுக்கறியை வாங்கி தின்றா, நல்லா சோல்டரை அப்படி தூக்கிக்கிட்டு ரெக்கையை அப்படி விரிச்சு விட்டுக்கிட்டு அப்படி நடந்து போடா கெத்தா ரோட்டில் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நிறைய பேர் எள்ளி நகையாட்டினானுங்க. என்னையா பேசுகிறாரு இவர் அப்படின்னு. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உடலை வலிமையாக வைத்துக்க அப்படிங்கிறார். இதே போல் அண்ணன் சீமானவர்கள் தினமும் வந்து உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அப்போது உன்னுடைய உடல் வலிமையாக இருக்குது, உன்னால் வயது அப்படிங்கிறது உனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. சீமானவர்களை பார்க்குறதுக்கு 60 வயது ஆன நபர் போலவா இருக்கிறாரு, 40ஸில் இருக்கிற மாதிரி இருக்கிறாரு மனுஷன் இப்போ வரைக்கும். அந்த அளவுக்கு தன்னுடைய உடலை ரொம்ப ஃபிட்டாக வச்சிருந்திருக்கிறாரு. அது அண்ணன் சீமானவர்கள் இந்த வயதிலும் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. அப்போ நம்ம உடலில் வந்து நம்ம கவனம் செலுத்தணும். நம்ம உறவு முறையில் நம்மளோட மனைவி அப்படிங்கிறப்போ அந்த உறவு முறையில் கவனம் செலுத்தணும். இது எல்லாமே ஒரு பாடம் தான். இதிலிருந்து நம்ம வந்து இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸை தான் எடுத்துக்கணுமே தவிர, சீமானவர்கள் என்னப்பா 60 வயசில் குழந்தை பெற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற விமர்சனமே தப்பு. அதை எவனாவது ஒருத்தன் சொன்னான் அப்படின்னா, போடா லூசு பயலே அப்படின்னு சொல்லி கடந்து போங்க அப்படிங்கிறது தான் நம்ம உறவுகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும். சில பேர் வந்து எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனைவியை பிரிந்து இன்னொருத்தரோட போய் பொது இடத்துல ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வெக்கமே இல்லாமல் நிற்கிறாங்க. தன்னுடைய பையனை பொண்ணை பதவியேற்பு விழாவுக்கு கூட அழைக்காமல் ஒருத்தர்லாம் இருக்கிறாரு. அவங்களுக்கு மத்தியில் இப்போ வரைக்கும் இன்னொரு குழந்தை பெற்றுக்கிட்டா கூட, இதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த குழந்தைகளை நான் எந்த அளவுக்கு பாசமாக வளர்த்தனோ, எந்த அளவுக்கு அவங்கள நான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டனோ, இந்த வயதுலேயும் என்னால் ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா அந்த குழந்தைக்கான எதிர்காலத்தை என்னால் உறுதி செய்ய முடியும் அப்படிங்கிற மன உறுதியோடு அண்ணன் சீமானவர்கள் இன்னொரு குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. நிறைய பேர் 40 வயசில் 45 வயசில் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. நிறைய கோயிலாக ஏறி இறங்குவாங்க, நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செலவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு நம்பிக்கை வரும். சீமானவர்கள் 58-60 வயசு ஆயிடுச்சே, அவரே வந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கலாரே, நம்மளால் முடியாதா அப்படிங்கிற உத்வேகம் ஏற்படும். நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அது மாதிரியான நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு செய்தி அப்படிங்கிறது ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு மனுஷன் தன்னுடைய குடும்பத்தை, மனைவியை, தன்னுடைய குழந்தைகளை நல்லபடியாக பார்த்துக்கிறான் அப்படிங்கிறப்போ அவன் இந்த நாட்டையும் நல்லா பார்த்துப்பான் அப்படிங்கிறது தான் அடிப்படையான புரிதல். அண்ணன் சீமானவர்கள் உண்மையிலேயே ஒரு குடும்பஸ்தனாக, ஒரு கணவனாக, ஒரு தந்தையாக வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதற்கு இந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒரு நல்ல சான்று அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. மக்கள் அண்ணன் சீமானவர்களை புறக்கணிச்சிருக்கிறாங்க. ஆனால் அண்ணன் சீமானவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்த இந்த நேரம் அண்ணன் சீமானவர்களுக்கு அடுத்தடுத்து வெற்றியை அரசியல் தளத்திலையும் தேடி கொடுக்கும். ஏன்னா ஒரு குடும்பஸ்தனா அண்ணன் சீமானவர்கள் ஜெயிச்சிருக்காரு. ஒரு தலைவனாக, ஒரு அரசியல்வாதியாக கண்டிப்பாக வரவிருக்கக்கூடிய காலத்தில் அண்ணன் சீமானவர்கள் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அண்ணன் சீமானவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த ஒரு முக்கியமான நாளை பற்றி, அண்ணன் சீமானவர்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறத பற்றி நாம் தமிழர் கட்சி தம்பிகள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.